வெல்கம் கைஸ், இட்ஸ் ஜென்டில் லேர்னிங். நம்ம இன்னைக்கான வீடியோவில் எந்த விதமான ரெஃபரும் இல்லாமல் எந்த விதமான முதலீடும் இல்லாமல் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பெஸ்ட் செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு சிம்பிளான குவிஸ் கேம் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த குவிஸ் கேமுக்கு ஆன்சரும் அவங்களே கொடுத்துருவாங்க. அதை நம்ம ப்ளே பண்ணுறது மூலயமா அன்லிமிட்டடாக இந்த ஆப்பில் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ மஸ்ட்டு எல்லாரும் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஏர்னிங் ரிலேட்டடான நியூ வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற எந்த ஒரு நியூ அப்டேட்ஸாக இருந்தாலும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஆப்பை முன்னாடியே நீங்கள் யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா தார்மார் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் தான். அப்ளிகேஷனோட நேமே நமக்கு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. இதில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு குவிஸ் கேம் ப்ளே பண்ணி தான் நம்ம ஏர்ன் பண்ணிக்க போகிறோம். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி பேஜ் ஷோ ஆகும். இந்த இடத்துல உங்களோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படிங்கிறத டச் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி ஷோ பண்ணுவாங்க. உங்களோட இமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஓகே கைஸ், நமக்கு வந்து ஆப்போட மெயின் பேஜ் வந்து இப்படி தான் ஷோ ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாம் ஜஸ்ட்டு ஒரு குவிஸ் கேம் மட்டும்தான் ப்ளே பண்ண போகிறோம். இதில் கொடுத்துருக்க எல்லா நம்பர்லேயும் அந்த டாஸ்க் மட்டும்தான் இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2ங்கிற டாஸ்க் வந்து பிளிங்க் ஆகிட்டுருக்கு. ஏன் பிளிங்க் ஆகுதுன்னா நான் வந்து 1ங்கிற டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ வந்து எனக்கு 2 பிளிங்க் ஆகிட்டுருக்கு. நான் வந்து இப்போ உங்களுக்கு 1 ப்ளே பண்ணி காட்டுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் ஒரு டிஃபிகல்ட்டாகவும் குவிஸாகவும் இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், 1 டச் பண்ணுறேன். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு குவிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ, க்ரீன் ஆர் பர்பிள், ஆரேஞ்ச் அப்படின்னு வந்து 4 கலர் இருக்குது. கவுண்ட் த கலர் அப்படிங்கிறது தான் கொஷின்னு. இப்போ வந்து நம்ம 4ங்கிற ஆப்ஷனை டச் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து எனக்கு ராங்குன்னு சொல்கிறாங்க. ஏன் ராங் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 4 கலரை மட்டும்தான் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இமேஜில் உள்ள, அதாவது இந்த பேஜில் உள்ள மொத்த எல்லா கலரையும் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சர் போட சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நமக்கு வந்து ராங்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம இதை எல்லா கலரையும் கலெக்ட் பண்ணோம்னா இங்கே ஒரு 4 இருக்குது. கவுண்ட் தி கலர், அதோட கலர் வந்து பிளாக்கு 5, இது வந்து 6, இது 6, 7, 8, 9 கலர் இருக்குது. இப்போ வந்து நம்ம 9ங்கிற ஆப்ஷனை டச் பண்ணோன்னா ஆன்சர் வந்து கரெக்டும். ஸோ வந்து நான் இப்போ நெக்ஸ்ட் கொஷினை ட்ரை பண்ணுறேன். இங்கே நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட். 4 பிளான்ட்டை கொடுத்துட்டு நமக்கு வந்து இதில் எது ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் நமக்கு ஹிண்ட்டு கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த ஹிண்ட்டுங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா வீடியோ ஒன்று ஷோ ஆகும். அதுக்கப்புறம் நமக்கான ஹிண்ட்டை கொடுப்பாங்க. இந்த ஆப்பை பொறுத்தளவு நமக்கு வீடியோஸ் மூலமாக தான் அமௌண்ட் கொடுக்குறாங்க. இப்போது நான் ஹிண்ட்டுங்கிற ஆப்ஷனை டச் பண்ணுறேன். ஆடை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த க்ளவுடை எடுத்துகிட்டு வந்து பிளான்ட்டுக்கு நேராக வச்சு டேப் பண்ணோன்னா அதுலேருந்து ரெயின் வரும். அந்த ரெயின் மூலயமா எந்த பிளான்ட் வளருதோ அது வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹிண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த க்ளவுடை இழுத்துட்டு வாங்க. ஒரு டச் பண்ணிங்கன்னா ரெயின் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லா பிளான்ட்டும் வளர்ந்துருச்சு. ஆனால் இந்த ஒரு பிளான்ட் வரல. ஸோ இதுதான். இப்போ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை டச் பண்ணுறேன். இதேமாரி தான் கைஸ், உங்களுக்கு வந்து எல்லா கொஸ்டினும் ஒரு டிஃபிகல்ட்டாகவும் அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேர் இஸ் த சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நான் ஹிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து ஹிண்ட் வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா சன்ஃப்ளவர்ஸ்லாம் எந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அந்த சைடை ஸ்வைப் பண்ணுங்கள், அங்கே தான் சன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கைஸ், உங்களுக்கு வந்து ஆன்சர் டவுட்டாக இருந்தால் தான் ஹிண்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா நீங்கள் டேரெக்டாகவே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ வந்து ஸ்வைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சன் வந்து இங்கே தான் இருக்கார். அவரை டச் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் கரெக்ட் ஆகிடும். இதே மாதிரியே நீங்களும் குவிஸ் கம்ப்ளீட் பண்ணி அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஒரு குவிஸுக்கு வந்து நமக்கு 5 காயின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அன்லிமிட்டடாக அதில் குவிஸ் இருக்குது. ஒரு 30 குவிஸ் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க.
இது வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து பிரெயின் கேம் மாரி ஒரு ஃபோட்டோ குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோல உள்ள ஏதாவது ஒரு இமேஜ கேட்பாங்க. அத நம்ம கரெக்ட்டா செலக்ட் பண்ணோம்னா, அடுத்த டாஸ்க் ஓப்பன் ஆயிடும். ஓகே கைஸ், நமக்கு இதில் நெக்ஸ்ட் ஏர்னிங் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ரெஃபரண்ட் ஏர்ன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் செல்ஃபாகவே ஒர்க் பண்ணிக்கோங்க. பர் ரெஃபருக்கு நமக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம இந்த ஆப்பில் எப்படி ரெடீம் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மினிமம் நம்ம கிட்ட 500 காயின்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம ரெடீம் எடுக்க முடியும். நீங்கள் 500 பாயிண்ட்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் ரெடீம் அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே ரீடைரக்ட் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன்பே, பேடிஎம் ஆர் ஜிபே எதில் வேணாலும் நீங்கள் பே அவுட் எடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் 500 காயின்ஸ் ஏர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணாலே உங்களுக்கு வந்து 500 காயின்ஸ் வந்து ஈஸியாக வந்துடும். அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச பேமெண்ட் மெத்தடை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க கேட்குற டீட்டெயில்ஸை மட்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு ரெடீம் அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக பே அவுட் சென்ட் பண்ணுறாங்க. என்னோட பேமெண்ட் ப்ரூஃபை நான் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன், வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை யாருமே மிஸ் பண்ணாமல் அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எது ரிலேட்டடாக வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி சூப்பரான ஆப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ.